லஞ்சுக்கு செஞ்ச மிச்சமான ரைஸ் இருந்துச்சுன்னா சாயந்தரம் வந்து அந்த ரைஸ் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ லஞ்சுக்கு ரைஸ் வந்து கொஞ்சமாச்சும் மிச்சமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பிளெண்டரில் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி மதியம் செஞ்ச ரைஸ். 1 கப் அளவுக்கு சாதம் வந்து மிச்சமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து பிளெண்டரில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. அடுத்ததாக இதில் என்ன சேர்க்கலான்னா, ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கை திருவிட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து திருவிட்டு அது வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. சுத்தமாக கலர் மாறாது. பாருங்கள், கலரே மாறல பாருங்கள். ஸோ மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு திருவிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை உருளைக்கிழங்கு வேக வைக்காதீங்க. உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு இதில் வந்து 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து பைண்டிங்காக சேர்க்குறோம். கடலை மாவு சேர்க்கலைன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சரியாக வராது. ஸோ 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்க்குறப்பவே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். இதிலேருந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வந்து சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கலைங்க. ஆனியன், டொமேட்டோ இது 2 தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேபேஜ், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் இது எல்லாமே கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக என்ன செய்யலான்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த பேட்டர் வந்து ஸ்பூனில் எடுத்துகிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க. லோ ஃப்ளேம் வைக்காதீங்க. ஏன்னா நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், நல்ல கிறிஸ்ப் ஆகணும். அந்த டைமில் வந்து இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மதியம் வந்து ரைஸ் மிச்சமாகிடுச்சுன்னா சாயந்தரம் வந்து இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு கூட வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம தக்காளிலாம் சேர்த்துருக்கனால ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.